ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த வருஷம் சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மகர ராசிக்காரங்க எங்கப்பா? ஐயா நான் இங்கதான் இருக்கேன். உங்களை தான் பாக்குறாரு குரு பகவான். பார்த்தோன்னு என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா ஒரு நிமிஷம் இருக்கேன், நான் அப்படி சொல்றேன். 2-3 வீடு, 4-5 காரு, அப்படி வரிசையா. இந்த குரு என்ன பண்றாருன்னா 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பாக்குறாரு. மகர ராசிக்காரர்கள் பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ்ல டாப்பர் ஆவீங்க. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சுவாமிஜி, தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டாபிக் பேசுறோம். அதுல என்ன அப்படின்னா, இதுவரை யாரும் இது சொல்லாத ஒரு தகவல். அது எப்படி அப்படின்னா, நண்பர்களே நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார், அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல, நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறாரு. அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். அழகான ஒரு 5 யோகங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியா அவர்களுக்கு நம்ம பார்க்கலாம். நிச்சயம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள்னா என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 10-15 வருஷமா இவர்கள் படாத பாடு கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த சனி பகவான் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணார்னா உங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம் பண்ணார். அந்த மாதிரிலாம் மகர ராசிக்காரர்கள் மனசை கஷ்டப்படுத்தின விஷயங்கள்லாம் சரியா போச்சு. ஏனென்றால் பாயிண்ட் நம்பர் 1 அப்படி எழுதிக்கோங்க. அப்படி உங்களுடைய யோகங்கள்லாம் அப்படி எழுதிக்கோங்க சார். 5 சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போ ஆட்சி பெறுகிறார்? வைகாசி மாதம் ஆட்சி பெறுகிறார். வரட்டும், மே வரட்டும், நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மாதம் தான். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க. மே 10ஆம் தேதிலாம் நீங்கள் வேற லெவலில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, 7ஆம் இடத்திலே குரு உச்சம். என்னடா ஊருக்கே ஒரு மாதிரி குரு பண்ணுறாருன்னா உங்களுக்கு மட்டும் வேற மாதிரி பண்ணுறாரு. ஊருக்கெல்லாம் குரு பகவான் படிப்பு சொல்லித்தரார். ஊருக்கெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு, என்னென்னமோ கொடுக்குறாரு. ஆனால் உங்களுக்கு காதலை கொடுக்குறாரு. குரு பகவானே காதலை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சார். அப்போ என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ போகிறீங்க. நான் இந்நேரம் லவ் பண்ணுறேன் சார், நல்லா இருப்பீங்க, சேமமாக இருப்பீங்க. அப்போ என் கணவர் எங்கேயோ பிரிஞ்சு அந்தமான் நிக்கோபாரில் இருக்கார் சார், அவர் இந்த மாதமாவது வருவாரா? கண்டிப்பாக வந்துடுவார். ரொம்ப நாளாக இந்த பிரிவு துயரில் இருக்கிறவங்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், அவர் அமெரிக்காவில் இருக்கார், நாங்கள் 2 பேரும் நம்ம ஃபோன்லேயே தான் சார் லவ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சரியாடு, இனிமேல் நேரில் லவ் பண்ணுவீங்க. காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாச்சு. பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துவார். இங்கே தான் இருக்கு ஒரு சூப்பரான விஷயம். என்ன உங்களுக்கு ஜென்ம எதிரி யாரு? சூரிய பகவான், 8 இவன் ஏப்ரல் 14 மே வரைக்கும் சொல்ற 1 மந்த் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 மந்த் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான். உங்களுடைய குடும்ப அமைப்புகளில் பிரச்சனை வரும். உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள 4ஆம் இடம் என்பது உங்களுடைய கௌரவம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய 1 மந்த், இந்த ஏப்ரல் டு மே. அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதே நேரத்தில் நாடுக்குடைய செவ்வாய் பகவான் பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். அவன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜ யோகம் பெற்று செவ்வாய் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிட்டான். எப்போ? புரட்டாசி மாதம் அப்படி ஆகும் பொழுது செவ்வாய் தரும் யோகங்கள் என்னென்ன? பூமி யோகம் தருகிறார். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு லேண்டு வச்சுருந்தேன் சார், நான் வாங்குற நேரம் அந்த லேண்டு
எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் பேர் 1000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கினா இப்போ 500 ரூபாய்க்கு போகுது சார், அந்த மாதிரி எனக்கு மட்டும் டிப்ரிசியேஷனில் போகுது அப்படின்னா திரும்ப பழையபடி அது வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு போகும். அந்த மாதிரியான விஷயங்கள். ப்ளஸ் உங்களுக்கு அப்ரூவல்ஸ் பட்டா மாதிரியான விஷயங்கள் இன்னும் வாங்காமே வச்சுருக்கேன் சார், அதெல்லாம் நடக்கும். இந்த 7ஆம் இடத்து செவ்வாய் என்பது என்னன்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் அதிரடி திருப்பங்கள். திடீர்னு என் ஒய்ஃபு கனடாவில் வேலை கிடச்சிருச்சு, அவ கூடயே சேர்ந்து நானும் கனடா சிட்டிசனாக மாற போகிறேன், நானும் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு அதிசயம். டிபெண்டன்சியில் நான் அங்கே போகிறேன், விசா எடுத்துகிட்டு போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள். திடீர்னு ஃபாரின் போகிறேன். இதில் இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்குறாரு. மகர ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் டாப்பர் ஆவீங்க. குரு பகவான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையாக குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் குரு பகவான் இந்த மகர ராசிக்காரங்க எங்கப்பா, ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் அப்புறம் வந்தவொடனே உங்களை தான் பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறீர்கள், உங்களைத்தான் பார்க்குறாரு குரு பகவான். பார்த்தோன்னே என்ன வேணும் உங்களுக்கு, ஐயா ஒரு நிமிஷம் இருக்கேன் நான் அப்படி சொல்கிறேன், 2-3 வீடு, 4-5 காரு, அப்படி வரிசையா ஒரு பேப்பர் எழுதிச்சு சொல்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. காரணம் குரு பகவான் உங்களை மகரத்தை பார்க்குறார். ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த வருஷம் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. நான் சொல்கிற மாதங்களை தவிர்த்துடணும். எப்போது சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறும் மாதம், எப்போது உங்களுக்கு ஆடி மாதம் ஆவணி மாதம் நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு சித்திரை டு வைகாசி தவிர்க்கணும். அதே மாதிரி 6க்குரிய புத பகவான் உச்சம் பெறுகிறார், புரட்டாசி மாதம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த யோகங்களை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதை விட சூப்பரான மோசமான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். கடைசி ஒரு மேட்டர், டிசம்பர் 6க்கு அப்புறம் ராகு பகவான் உடம்புக்கு வரார், மகரத்துக்கு தான் வரார். இந்த கும்பராசிக்காரங்கள்லாம் ஒரு எட்டு அப்படி பார்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பாருங்கள், அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு எவ்வளோ சண்டை டெய்லி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது உங்களுக்கு பெஞ்ச் மார்க். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படும். இப்போ ராசியில் ராகு வரும் பொழுது டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் டைவர்ஸ் பண்ணுறேன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு கத்திரிக்காய் பிரச்சனை கூட அவங்க டைவர்ஸ் தான் சொல்லுவாங்க, வேறு எது வேண்டாம். இது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஆமாம்மா கரெக்டுமா, அற்புதமாக பண்ணிடலாம், அருமையாக பண்ணிடலாம், அது மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். இந்த ஒரு வருடமும் இது ஒரு தண்டனையாக இருக்கும், மற்றபடி சிறப்பு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தை அதிகரிக்க செய்ய இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சனி 3ஆம் இடத்து சனி, அது என்ன பண்ணிட்டார், சனி பகவான் இது உங்களுக்கு சகாய சனியாக மாறிட்டார். நல்ல விஷயங்கள்லாம் தரார். குரு என்னடான்னா 7ல் உட்காந்து லவ் பண்ண சொல்லி கொடுக்குறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா ராகு உடம்புக்கு வர்றது தான் பிரச்சனை. ஆஃப்டர் திஸ் டிசம்பர் ஒன்லி யூ நீட் டு வரி. அப்போது ராகு பகவானுக்குரிய திருநாகேஸ்வரம் போகிறது, திருப்பாம்புபுரம் போகிறது, பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, வெள்ளிக்கிழமைகள் போங்க. எளிய முறையில் வெள்ளி நாகம் வைத்து வழிபடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 100 மார்க் தரலாம், சூப்பராக இருக்கு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி சொல்லுங்க சார். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவே உச்சம், வேற என்ன, இதை விட நன்மை எதுவுமே கிடையாது. நல்லோர் ஒருவர் உடறையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, இந்த மாதிரி குரு உச்சமானதுக்கப்புறம் வேற எதை பற்றியும் பேச வேண்டாம். அவர் எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்துப்பார், அதான் பெரிய விஷயம். 2வது தீமைன்னு பண்ணால் யார் பண்ண போகிறா, நம்ம சனி தான் பண்ண போகிறார். நம்மால் இப்போ குரு வீட்டில் சேஃபாக செட்டில் ஆகிருக்கார், அவர் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. அது குருவே பார்த்து காம்ப்ரமைசிங் மோடு கொண்டாண்டார். இப்போ சனி பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆக குரு சனி 2 பேருமே நல்லது பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் அள்ளி தரணும். என்னப்பா ப்ராப்ளம், டைவர்ஸா, சரி பண்ணிடு, உனக்கு தொழில் சரி பண்ணு, எல்லாரும் பிளஸ்ஸிங் ஃபுல்லாக பிளஸ் தான் பண்ண போகிறார். இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 8ல் மறைகிறார், 8 6ல் மறைகிறார், இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை, இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போது, புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள்,
ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 முக்கியமான யோகங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்ளும்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.